பிரதமர் மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. 3 நாட்கள் பயணமாக இன்று மாலை கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் பாறையில் விவேகானந்த மண்டபத்திற்கு சென்று 3 நாட்கள் தியானம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி மாலை வரை அவர் தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த 3 நாட்கள் பிரதமர் மோடியின் வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கன்னியாகுமரி மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்கள் முழுக்க காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பூம்புகார் சுற்றுலா படகுகளில் செல்லும் சுற்றுலா பயணிகளின் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பிரதமர் மோடி தங்கக்கூடிய இந்த 3 நாட்களிலும் இந்த சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் யாரும் அந்த தலங்களுக்கு வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தீவிர சோதனைக்கு பிறகு அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். பிரதமர் மோடியின் இன்று மாலை கன்னியாகுமரி வருவதையொட்டி அதற்கு முன்னதாகவே அந்த பகுதி முழுக்க சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லாத வகையில் அவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று அந்த சுற்றுலா தலங்கள் அருகே இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளிலும் தீவிரமான சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்பின் அறிமுகம் இல்லாத அதே போன்று சரியான ஆவணங்கள் இல்லாத நபர்கள் யாரையும் தங்க வைக்கக்கூடாது என்று விடுதி உரிமையாளர்களுக்கு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மோடியின் வருகையொட்டி அதற்கு முன்னதாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குழுவினர் கன்னியாகுமரிக்கு வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே அவர்கள் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டார்கள். அவர் செல்லக்கூடிய அந்த படகு ஒத்திகை நிகழ்ச்சியானது மேற்கொள்ளப்பட்டு அந்த படகுகளும் செல்லப்பட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டன. அதே போன்று அவர் வரக்கூடிய ஹெலிகாப்டர்கள், அவர் தரையிறங்கக்கூடிய ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய பகுதி அதெல்லாம் ஏற்கனவே ஒத்திகை செய்யப்பட்டு முழு பாதுகாப்பு வலயத்துக்குள் சுற்றுலாத்தலம் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த மண்டபம் முழுக்க காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரதமருடைய பாதுகாப்பு அலுவலர்கள் பாதுகாப்பு குழுவும் அங்கு விரைந்து இருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் அவர்கள் அங்கிருந்து அங்கு பல்வேறு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர்.